இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் vlog. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம அரக்கோணம் ஜங்ஷனில் இருக்கோம். ஃபஸ்ட்டு டான் பாஸ்கோ காலேஜ்லேருந்து கிளம்பி அங்கேருந்து வந்து அரக்கோணம் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். 6:30 ட்ரெயின். ஆனால் நாங்கள் வந்து 4:30 அப்படியே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியருக்கு போகிறதா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு நவனி வந்து அவங்க வீட்டிலேருந்து அவனுக்கு மெடிக்கேஷன்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்களாம் ப்ரொஃபஷனல் கொரியரில். அதனால் அவன் அங்கே போயிட்டான். அப்படியே நம்ம வந்து அவன் அந்த பக்கத்தில் அப்படி போயிட்டான். நம்ம வந்து அப்படியே இந்த பக்கத்தில் எப்படி போகிறோம், இந்த பக்கத்தில் இப்படி போகிறோம். அது வந்து ஆக்சுவலாக அது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. இப்படி நின்னோம் அப்படின்னா அது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் தான் கேலின். அவனுக்கு வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டான். பசிக்குதுன்னு உடனே நம்ம வந்து போயிட்டு அவனுக்கு சாப்பாடு படிச்சவர் இவரு. அவனுக்கு நம்ம தான் வந்து சாப்பாடு ஹியூமனிட்டி அவனுக்கு நம்ம தான் வாங்கி தரோம். அப்படிலாம் இல்ல, கூட போறோம் கூட போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். மணி இப்ப கரெக்டா 5 ஆகுது. அங்க வரும்போது பார்த்தேன் 5 ஆகுது. போயிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு, ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடனாலும் சும்மா டேஸ்ட் பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு, இங்க சாப்பிடலாமா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெயின் ஏறப்ப கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் vlog முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு போன்ல எடுத்திருந்தேன். அந்த போன்ல வந்து என்னோட போனு. அந்த போன்ல வந்து 1080p 30ல தான் எடுத்திருக்கேன். 1080p 30ல வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆன்ல இல்லை என் போன்ல. இந்த போன் வந்து என் ஃப்ரெண்டோட போனு. இவதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து காலேஜ்ல எனக்கு ஸ்பான்சர் மாதிரி எல்லாமே வாங்கி கொடுப்பா. அவளோட பொருள் எல்லாத்தையும் கொடுப்பா. அவளோட போன் வந்து அவட்ட 2 போன் இருக்கு. இது வந்து OnePlus 9RT நினைக்கிறேன். இதுல வந்து 1080p 30ல வந்து ஸ்டெபிலைசேஷன் இருக்கான்னு பார்த்தேன். பாக்கெட் வச்சு சுத்திட்டு இருந்தேன். ஸ்டெபிலைசேஷன் இருக்கான்னு பார்த்தேன், இருந்துச்சு. அதனால வந்து இது முன்னாடி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நெக்ஸ்ட் டைமா வந்து இன்னொன்று எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸா இல்லை. மைக் வேற வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா வந்து மைக் வந்து வாங்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. டக்குன்னு கிளம்பி வர்றது. அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுல வேற ஒரு சின்ன ப்ராப்ளம். எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால என்னால வெளியில டக்குன்னு அவசரமா ஓட முடியல. போயிட்டு வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா வாங்க முடியல. பசங்க டி நகர் போயிருந்தாங்க. பட் ஆனா அவங்களுக்கும் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரல. ஸ்டார்டிங்ல இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து டெல்லி போயிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு மைக் அங்க கிடைச்சதுன்னா, மேபி கடவுள் அனுப்புறதுனால கிடைச்சது அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து மைக் வாங்கிட்டு மைக்கோட கண்டினியூ பண்றேன். இப்பதான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். என்ன நடக்குது இல்ல, சாப்பிட்டு இருக்கும்போது ஆம்லெட் எப்ப காலி பண்ணானே தெரியல. இப்ப நான் ஆம்லெட் சொல்லிருக்கேன் வந்துட்டு இருக்கு. அது வரும்போது நான் லாயங்கள கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஆம்லெட் சாப்பிட்டு மிஸ் பண்றேன். Flashback. Enemy spotted. End of flashback. அப்புறம் வந்து அவர் வந்து போடாங்கன்றது, அதனால நம்ம அதை கட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் கிட்ட வரேன். வந்தப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு கீழே இறங்கும்போது காட்டுறேன். இப்போ வந்து முன்னாடி நான் வந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து அங்க இருக்கானுங்க, நம்ம நம்ம தான் தனியா சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா ஃபுல்லா நம்ம பக்கம் தான் இருந்தானுங்க. ஒரு மாதிரி வைப்பா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிடும் போதெல்லாம் வந்து ஆம்லெட்லாம் திரும்பி ஒரு மாதிரி பண்ண போட்டு இப்போ பில்லு கொடுத்துட்டு நாங்க வந்து அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ஏதாவது காமிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு வந்து ஒரு தோட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த இடம் தான். இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஆண்டடா மக்கள் மாதிரி இருக்கு. அது எனக்கு இந்த மாதிரி இடம் எனக்கு பிடிக்கும். ஸ்டேஷன் தான் இருக்க இடத்துல ஒரு மாதிரி நல்லா சாப்பாடு இடம் வந்துச்சுன்னா எனக்கு வந்து பிடிக்கும். காமிக்கிறேன். இதுதான் இருக்கு. பாட்டு மேல போகும்போது சூப்பரா இருந்துச்சு. அதுவும் காலையில எத்தனை மணிக்கு பார்ப்பான்னு தெரியல, ஆனா ஈவினிங் டைம்ல வரும்போது ஒரு மாதிரி நல்லா வைபா இருக்கு. இப்பதான் நல்லா மனோஜ் இவர் வந்து இவர் தான் இயர் ரெப்பு. கொஞ்சம் வயசான ஆளு. அவர் வந்து எப்படின்னா நீட் ரிப்பீட் பண்ணிட்டு கட்சியில நீட்ல பிஎஸ்சி கோர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டாப்ல. இதான் அவங்க சாப்பிட்ட கடை. சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். மச்சி பில்லு எவ்வளவு ஆச்சு?
595 ஆத்தான். நான் வந்து ஒரு 2 பரோட்டா ஒரு ஆம்லெட் சாப்பிட்டேன். ஒரு ஆம்லெட் வந்து என்னை ஏமாத்திட்டாங்க. அதனால நான் வந்து ஒரு 75 போட்டேன். அப்புறம் மிச்சம் எல்லாரும் ஷேரும் போட்டாங்க. இப்போ வந்து நம்ம ட்ரெயின் ட்ராக் நோக்கி போயிட்டு இருக்கோம். ட்ராக்ல ஸ்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு ஜூஸை போட்டு போகலான்னு பாக்குறோம். பசங்களாம் வரட்டும், இன்னும் ஒரு 2 பேர் அங்க இருக்காங்க. ட்ரெயின் ட்ராக் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து நல்லா இருக்கு, லைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். பசங்க வேற ஜாலியா இருந்தானுங்க, அதனால எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். நான் பேசுறது கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். என் சன்செட் வந்து செம்மையா இருக்கு. மச்சி இல்ல மச்சி ஒரு நிமிஷம்ன்றா. இங்க சன்செட்ல வந்து எல்லாரும் மூஞ்சி நல்லா இருக்கும். அதனால கேலண்ட் வீடியோ இருவச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, வந்து நான் வந்து ஒரு 2-3 கிளிப்ஸ் எடுத்துட்டோம். கிளிப்ஸ் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் சொன்ன மறுபடியும் அதே இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். பை. அது ஆக்சுவலி அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, பட் ஆனா வந்து எனக்கு ரொம்ப அழகா தெரியுது. கேமரால அப்படி தெரியுமான்னு தெரியல. நான் யூஸ் பண்றது வந்து ஒரு பேசிக்கான கேமரா. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எல்லாமே பூம் ஆச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுவேன். கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணுவேன், அப்டேட் பண்ணி தான் ஆகணும். செம்மையா இருக்குங்க இந்த வியூ. வந்து ஒரு மாதிரி ஆன்சைட்டியா இருந்தாலும் ஜாலியா தெரியும். போறது வர்றது இப்போ வந்து அங்க வந்து எங்கேயாரு பாய்ஸ் கையில என்ன பண்ண போறாங்க, ஐயா ஆம்லெட் அதெல்லாம் நார்மலா நடக்கலாம், சும்மா ஐயா திருப்பி பண்ணுவானுங்க. ஆனா இப்ப வந்து திசை திருப்பறதுக்கு நானே திசை திருப்பி இருந்ததுனால முடிச்சுட்டானுங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய நடக்கும். இதெல்லாம் வந்து தாண்டிதான் நான் வந்து விளாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்பப்போ அங்கங்க அப்படி இப்படி இருப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். A few moments later. அரக்கோணம் ஸ்டேஷன்ல இருந்து இப்பதான் கிளம்பணும். கிளம்பிட்டு இப்போ வந்து எனக்கு சென்ட்ரல் நோக்கி போயிட்டு இருக்கோம். இவன் வந்து ஜோயல் ராஜ், இவன் வந்து சுரேஷ் பாபு, அவங்க அப்பா பேர் சுரேஷ் பாபு, இவன் பேர் வந்து நவீன், இவன் வந்து சோலையப்பன், அவங்க அப்பா பேர் அது. இவன் பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து செந்தமிழ் சோலையப்பன். அதுக்கப்புறம் நான் யாரும் உங்களுக்கே தெரியும். அழுவலையா கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயிருக்கு. இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 கேர்ள்ஸ் ஒரு 10 பாய்ஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பையன் உட்காந்துருந்தாரு, அவரை நான் காமிக்கிறேன் இப்போ. அவருதான் வந்து இங்க உட்காந்துருந்தாரு. உட்காந்துருந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வந்து அவர் அவரை ஏறிட்டு நாங்க இப்பதான் வந்து இங்க உட்காந்துருக்கோம். ஏன்டா அப்படி பண்ற? வாழ்க்கையில முன்னேறுங்க, உருப்படுங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வராதுமா. இவர் வந்து எனக்கு எதிரில உட்காந்துருக்க தாத்தா, அவரு ரொம்ப கையில நடந்துக்கிறாரு. அந்த பையன் வந்து கஷ்டப்பட்டு எழுப்பிட்டு இவனுக்கு 2 பேரும் இந்த சீட்டே இல்ல. இந்த தீபக் வரணும், ஆனா வரவே இல்ல. இதெல்லாம் நான் பீப்ல போட்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை நான் தள்ளப்பட்டுட்டேன். நான் வந்து கரெக்டா சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிட்டு நான் வந்து கால் பண்றேன். சென்ட்ரல் வந்துட்டோம். சென்ட்ரல் வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி பக்கமா வந்திருப்போம். 8 மணி பக்கமா வந்துட்டு இப்போ ஒரு 8:21 ஆச்சு. ஒரு 21 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நைட் ட்ரெயின் வந்து 10 o'clockன்னு நினைக்கிறேன். 22ன்னு போட்டிருந்தாங்க. இப்போ 24 ஹவர்ஸ்னா 10 o'clock வரும்னு நினைக்கிறேன். அதான் ஒரு 10 o'clock பக்கம் ட்ரெயின் இருக்கும். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பிளாட்ஃபார்ம்ல பக்காவா ரெடி ஆயிட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அப்புறமா போய் உட்காந்துட்டு ஸ்லீப்பர் கோச்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு தூங்கணும். இப்போ எல்லா பாய்ஸும் அங்கே இருக்காங்க அந்த பக்கத்தில். இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்காங்க எல்லாருமே வந்து நம்ம பாய்ஸ் தான். இப்போ இந்த பக்கம் தனியாக நான் ஏன் வந்திருக்கேன்னா, உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன் என்கிட்ட வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது மீன்ஸ் மைக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த பக்கம் இந்த மாதிரி தனியாக வந்து எடுத்தேன். இந்த இடம் தான் கொஞ்சமாவது இதாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா விடையும் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு. என் வாய்ஸோட மற்ற வாய்ஸ் தான் அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து அப்படி எடுத்திருந்தேன். இப்போ வந்து எத்தனை மணி ட்ராவல் அப்படின்னா 28 ஹவர்ஸ் வந்து ட்ராவல் வந்து இங்கே நான் உங்கள் நைட்டு 10 மணிக்கு கேட்டோன்னா அதுக்கப்புறம்
அங்க வந்து ஒரு அதுக்கப்புறம் அங்க வந்து மீண்டும் ஒரு அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு டெல்லிக்கு போய் ரீச் ஆயிடுவோம். எத்தனை மணிக்குன்னு தெரியல, நான் அப்டேட் பண்றேன். ஹலோ கைஸ், நம்ம வந்து இப்போ ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டோம். வந்துட்டு இப்போ வந்து எனக்கு அப்பர் பர்த் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தா ட்ரெயினில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தவனுக்கு அப்பர் பர்த் கொடுத்து எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது. வாழ்க்கையில் ஒட்டி வந்து விட்டது. ஹலோ கைஸ், இப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கீழே இருக்கான இவன் தான் வந்து கிங்காக், என்னோட மச்சான் பப்பு. இவரு வந்து ரோபோ இந்த சிட்டி, இவர் பேர் நவநீத கிருஷ்ணன். அவன் வீடியோ எடுக்கிறா பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு வந்து சப்பாத்தி இட்லியா தெரியல. சப்பாத்தி கொஞ்சம் பேர் போட்டிருந்தாங்க, இட்லி கொஞ்சம் பேர் போட்டிருந்தாங்க குரூப்ல ஓட்டிங்க்கு. மேபி இட்லியே வர வாய்ப்பு இருக்கு, சப்பாத்தியும் வரலாம். வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஆக்சுவலி ஆல் இண்டியா டூர் வந்து ஒரு மாதிரி சந்தோஷமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு ஒரு சந்தோஷமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. எதுக்காக அப்படின்னா எனக்கு அப்பர் பர்த் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில பல கிரிஞ்சி வேலைகள்லாம் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு ரீல்ஸாக போஸ்ட் பண்றேன், இல்லை சம்திங் லைக் ஸ்டோரியா போடுறேன். எல்லாரும் சாப்பிட்டு படுத்துட்டோம். மணி இப்போ ஒரு 11 பார்த்து சொல்கிறேன். 11:36 ஆகுது. சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஒருத்தன் வீட்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்டு. அவன் கொஞ்சம் ஷேர் பண்ணி, அப்போ எனக்கு சாப்பாடே வரல. அவன் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து சாப்பாடு அதில் முட்டை சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து படுத்தோம். ஒரு 11 மேலே படுத்தோம். இன்னைக்கு வந்து என்கிட்ட நல்ல ஃபோன் இல்லை. 4K 60 எடுக்கிற மாதிரி என்கிட்ட ஃபோன் இல்லை. 4K 60 எடுக்கிற அளவுக்கு சில ஃபோன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்குது. அந்த ஃபோனில் எல்லாத்தையும் எடுத்தேன். அது எல்லாத்தையும் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா சில ஃபோனில் இருந்து மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அப்போவே சடனாக இப்போதைக்கு சில ஃபோனில் வாங்கலை. அவன் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். அவன்கிட்ட கேட்டது அவன் வந்து அனுப்புகிறேன். நான் அனுப்புனது ரொம்ப ஸ்லோவாக வருது. 49 வீடியோ இருக்குது போல். மீன்ஸ் 49 பெருசு இல்லை, ஒரு செகண்ட் 2 செகண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஷேர் பண்ண முடியல. இங்கே வேறு ட்ரெயின் மூவிங் இருக்கிறதுனால சிக்னல் சரியாக கிடைக்கல. 5G இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடலாம். ஸோ அது மட்டும் தான் ப்ராப்ளமாக இருக்குது. இன்றைக்கி நைட்டே வீடியோ போடலான்னு இருந்தது, போஸ்ட்போன் ஆகிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இந்த விளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து ஹிட் ஆச்சு. ரீல்ஸ் நல்லா போச்சுன்னா மேபி ஃப்யூச்சரில் இந்த விளாக்ஸ்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த லைட்டிங்காக நீ என்ன மதிப்பு கேட்குறேன். இந்த லைட் வேற வழி தெரில எனக்கு. எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த ஒரே லைட் மட்டும் தான் இருக்குது. இதை அப்போ ஆஃப் பண்ணிட்டா நானும் தூங்க வேண்டியது தான். ஸோ குட் நைட். ஆஃப் பண்ண போகிறேன். கேமராமேன் நம்பர் ஒரு ஆள் நம்ம அது வேற வழி இல்லாம இவ்வளவு நேரமா இது அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிருந்தோம். இப்ப வந்து ட்ரெயின் ஏறிட்டு இப்ப ட்ரெயின்ல இருக்கோம். இவன் வந்து ஜோயல், இது வந்து நாடு, இது வந்து சுரேஷ் பாபு, அதாவது அவங்க அப்பா பேரு. இவன் பேர் வந்து நவீன், மிஸ்டர் நவீன். இவன் வந்து பாத்தீங்கன்னா செந்தப்பன் சோலையப்பன், அதாவது அவங்க அப்பா பேரு. அவன் பேர் வந்து செந்தப்பன். இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா எத்தனை பேர் இருக்கும்? ஒரு 50 பேர் இருப்போமா? ஒரு 50 பேர் இருப்போம். 10 பேர் பாய்ஸ், மிச்சம் கேர்ள்ஸ். அந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் அப்படிதான் சொன்னாங்க. சொல்றப்போ வந்து சென்ட்ரல் போயிட்டு கண்டினியூ பண்ணுவேன். எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் தான் இப்ப எனக்கு இருக்கு. லைட்டிங் வேற நல்லா இருக்கு. அடங்கும் வாழ்க்கையில் ஒட்டி வந்து விட்டது. ஓகேவா? Do it! Just do it!